அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிற தலைப்பு தமிழரின் மேலாண்மை சிந்தனை. இந்த பாடம் இளங்கலை முதலாம் ஆண்டு மாணவர்கள் இரண்டாம் பருவத்தில் படிக்கிற ஒரு பாடம். அதற்கு முன்பாக என்னுடைய பெயர் முனைவர் ஜோ சம்பத்குமார். திருத்தங்கல் நாடார் கல்லூரி தமிழ் துறையில் உதவி பேராசிரியராக பணியாற்றி வருகிறேன். நாம் பார்த்து இருக்கிற தலைப்புல தமிழரின் மேலாண்மை சிந்தனை. அது என்ன தமிழரின் மேலாண்மை சிந்தனை? நம்முடைய தமிழ் மக்களின் மேன்மையை குறிக்கின்ற ஒரு சிந்தனை ஆற்றலை சொல்லுவதுதான் தமிழரின் மேலாண்மை சிந்தனை என்று சொல்லலாம். பழந்தமிழர்களின் வாழ்வியலில் மேலாண்மை என்பது ஒரு நிர்வாக தன்மையை குறிப்பது. அந்தந்த களத்திற்கு தகுந்தாற்போல், அந்தந்த இடத்திற்கு தகுந்தாற்போல், உறைவிடத்திற்கு தகுந்தாற்போல் தன்னுடைய நிர்வாக ஆற்றலை எடுத்துக்கொள்ளுகிற ஒரு நிலைப்பாடு. அதைதான் நம்ம மேலாண்மை என்று சொல்லுவோம். இதன் முக்கியமான தாக்கம் என்னவென்றால், மேலாண்மை என்கிற சிந்தனை அனைவருக்கும் கிடைக்க வேண்டும். இந்த மேலாண்மை சிந்தனை மூலமாக அனைத்து மக்களும் பெற இருக்கிற ஒரு நிர்வாக ஆற்றல் என்பது ஏன் தேவை என்றால், அவருடைய நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய சிந்தனையை வளர்த்துக் கொள்வதற்காக பயன்படுகிறது. இப்படிப்பட்ட ஒரு சிந்தனை மரபிலிருந்து ஒரு இலக்கியத்தில் பழந்தமிழரின் வாழ்வியலில் இருக்கின்ற தனி ஆளுமையும் தனி சிறப்பையும் அறிந்து கொள்வது இந்த பாடத்தின் முக்கியமான ஒரு நோக்கமாக இருக்கும். இலக்கியத்தில் தமிழரின் சிந்தனைகள் எவ்வாறாக உள்ளது? உதாரணமாக தமிழ், தமிழர், தமிழகம் என்று சொல்லுகிற அந்த பாகுபாடு, சொல்லுகிற அந்த வழக்கம் எப்படி இந்த தமிழ் உலகில் இருந்திருக்கிறது என்பதை இலக்கியத்தின் ஊடாக நாம் அறிந்து கொள்ளலாம். இப்படி இலக்கியத்தின் ஊடாக அறியக்கூடிய அந்த சிந்தனை மரபில் மரபு வழியில் இருக்கிற அந்த தொழில் சிந்தனை இன்றைய காலகட்டத்தில் எப்படியான ஒரு வளர்ச்சியை பெற்றிருக்கிறது? இந்த மூலக்கூறுகளை அடிப்படையாக கொண்டு பார்க்க இருக்கிற நிலைதான் தமிழரின் மேலாண்மை சிந்தனை என்று நாம் சொல்லலாம். இந்த தமிழரின் மேலாண்மை சிந்தனை என்ற பாடத்தில் பழந்தமிழர் வாழ்வியலும் பன்முக ஆளுமையும் என்பதுதான் முக்கியமானது. பழந்தமிழர் வாழ்வியலும் பன்முக ஆளுமையும் என்றால், பழந்தமிழர்கள் எப்படி தன்னுடைய வாழ்க்கை முறைகளை தொடங்கி இருக்கிறார்கள், எப்படி அந்த வாழ்க்கை முறையில் அவர்கள் வாழ்ந்து அந்த வாழ்வியலில் கண்ட பல நிலைப்பாடுகளை அவர்கள் எப்படி தன்னுடைய ஆளுமைகளாக மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள், அந்த ஆளுமை வளர்வதற்கான காரணம் எப்படி அவங்களுக்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதாவது ஒன்றை உருவாக்குதல், இன்னொன்றை பாதுகாத்தல், மற்றொன்றை வெளிப்படுத்துதல். அதுதான் மனிதனுக்கு முக்கியமான தாக்கம். உருவாக்கம் என்பது அவன் கற்றுக்கொள்கிற நிலைப்பாடு, அல்லது அவன் உருவாகி இருக்கிற சூழலுக்கு ஏற்ற மாதிரி அவன் வாழ்வினை தொடங்குவது ஒரு உருவாக்கம். அதை பாதுகாப்பது என்பது தன்னுடைய நிலைப்பாட்டில் கிடைத்த அனைத்து தகவல்களையும், அவன் கற்றுக்கொண்ட அனைத்து செயல்களையும், அவன் இருக்கிற இருப்பிடத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நிலைகளையும் தனக்குள் பாதுகாத்துக் கொள்கிற நிலை முக்கியமானது. அதை அப்படியே விட்டு செல்லாமல் தன்னுடைய எதிர்கால சந்ததிகளுக்கு எடுத்து சொல்லுகிற முறையாக வெளிப்பாடு என்பது முக்கியமானது. அந்த அளவுல பழந்தமிழர்கள் தமது சமூகத்துல பொருளாதாரம், கலாச்சாரம், ஆன்மீகம், அரசியல் மற்றும் இயற்கை ஆகிய பல பொருண்மைகளை கொண்டு
தன்னுடைய வாழ்வியலை தொடங்கி இருக்கிறார்கள். தன்னுடைய வாழ்வியலை அவர்கள் நடை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட வாழ்வியலில் அவர்களுக்கு கிடைக்கின்ற ஒரு சமூக கட்டமைப்பு என்பது எப்படி இருக்கின்றால் தன்னை வளர்த்துக் கொள்கிற ஆளுமை திறனாக வளர்கிறது. சமூகத்திற்கும் சமுதாயத்திற்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. சமுதாயத்திற்கும் சமூகத்திற்குமான ஒரு வித்தியாசம் ஒரு இனக்குழுக்களாக வாழுகிற ஒரு பகுதியில் வாழுகிற ஒரு சிறந்த ஒரு இடத்தில் வாழ்கிற மக்களை சமூகம் என்றும், சமுதாயம் என்பது பரந்த நிலையில் இருக்கிற அந்த மக்களின் நிலைப்பாட்டையும் எடுத்து சொல்லுகிற நிலை. இதில் வாழ்கிற மக்களின் தாக்கத்தில் அவர்கள் கடைபிடிக்கக்கூடிய பண்பாட்டு ஆக்கங்களும் பண்பாட்டு சிறப்புகளும் நாகரிக நிலைகளையும் தனக்குள் எப்படி உள்வாங்கி இருக்கிறார்கள். பண்பாடு அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப பழந்தமிழர் வாழ்வியலில் ஒரு பண்பாடு என்பது எப்படி அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்று பார்த்தால் பண்படுத்துதல் என்று சொல்வார்கள். அதாவது ஒரு நிலத்தை பண்படுத்துதல், அந்த நிலத்தில் என்ன விளைய வேண்டுமோ அந்த நிலத்தில் அதற்கு ஏற்றாற் போல் அந்த மண்ணை பண்படுத்துதல், உருவாக்குதல். அதைதான் நான் முன்கூட்டியே சொன்ன உங்கள்கிட்ட. இந்த உருவாக்குதல், அந்த பண்படுத்துதலில் எப்படி உருவாக்கப்பட்டிருக்கிறதோ அதுபோல ஒரு மனிதன் தன்னை ஆட்படுத்திக் கொண்டு மனிதனின் சிந்தனையோடு தன்னை ஒரு நிலைக்கு மாற்றிக்கொள்கிற நிலைதான் பண்பாடு என்று நாம் சொல்றோம். இப்படிப்பட்ட ஒரு பண்பாட்டு தன்மையில் சமூகத்துக்கும் சமுதாயத்திற்குமான ஒரு ஆக்கத்தோடு தன் மக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பது குறிப்பாக இருக்கிறது. குறிப்பாக நாம் பார்க்க முடியுது. அந்த அளவுல விவசாயம் பழந்தமிழர் வாழ்வியல்ல முக்கியமாக இருக்கிறது. ஒரு விவசாய தன்மையில் ஒரு உற்பத்தி பண்ணப்படுகிற ஒரு பொருளை ஒரு வணிக நோக்கமாக தொடர்கின்ற போது அந்த வணிகத்தின் அடிப்படையில் தன்னுடைய நிலை எவ்வாறாக உள்ளது, அந்த கைத்தொழில் சார்ந்த செயல்பாடுகளிலும் தன்னுடைய நிலத்தில் விளையக்கூடிய அந்த பயிர் வகைகளிலும் தன்னுடைய களத்தை உருவாக்கிக் கொள்வது திணை கோட்பாடாக அமைகிறது. ஒரு திணையில் 5 திணை இருக்கிறது. நம்ம குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்று சொல்லப்படுகின்ற 5 நிலப்பரப்பிலும் தன்னுடைய உழவு தொழிலில் எப்படியான மேலாண்மையை செய்வது, எல்லா களத்திற்கும் ஏற்றாற்போல் தன்னுடைய சிந்தனை மரபை மாற்றி இடத்திற்கு தகுந்தாற்போல் தன்னுடைய பயிர் களத்தையும் உருவாக்குகிற அந்த ஆற்றல் உழவு தொழிலில் இருக்கிறது. ஒவ்வொரு நிலப்பரப்பிற்கும் மண் தன்மை மாறும், அந்த நிலைப்பாடு மாறும். ஆனால் அந்த மனிதன் அந்த இடத்திற்கு தகுந்தாற்போல் அவன் உற்பத்தி பண்ணுகிற களத்தை உருவாக்கிக் கொள்கிற நிலைப்பாடை பார்க்கலாம். உற்பத்தி மட்டுமே இருந்தா போதுமா? அந்த உற்பத்தி செய்கின்ற அந்த பொருளை வணிகம் செய்வதுதான் முக்கியமானது. நம்முடைய தமிழக மண்ணில் முதலாக ஐரோப்பியர்கள் வருகை தந்தது வணிகத்திற்காக தான். முதலாக வருகை தந்த ஐரோப்பியர்கள் பின்புதான் பல விதமான மாற்றங்களை செய்திருக்கிறார்கள். மதத்தை பரப்புவதாகவும் மொழியை உயர்ந்த நிலைக்கு கொண்டு சென்றதும் இந்த ஐரோப்பியரின் தாக்கம் தான் 18ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தில். இந்த காலகட்டத்தில் ஒரு வணிகம் என்பது எப்படி இருந்தது, அதே பண்டைய காலத்தில் வாழ்ந்த அந்த மக்கள் எப்படியான வணிகத்தை செய்திருக்கிறார்கள் என்று பார்த்தால் பண்டமாற்று முறை சார்ந்த வணிகங்கள் நம்ம என்ன பார்த்திருப்போம். நம் முன்னோர்கள் வாழ்ந்த காலகட்டத்தில் ஏதோ ஒரு பொருளை வாங்க வேண்டும் என்றால் அவர்கள் தங்களிடம் இருக்கிற ஒரு பொருளை கொடுத்து அந்த பொருளுக்கு பதிலாக அவர்கள் மற்றொரு பொருளை வாங்கிக் கொள்கிற வாழ்வியல் தன்மையை வணிகம் என்று அந்த நிலையில் இருந்தது. இல்லது ஒரு இடத்தில் இருக்கிற ஒரு இடத்தில் விளைகின்ற பொருளை மற்றொரு இடத்திற்கு கொண்டு செல்கிற ஏற்றுமதி இறக்குமதி செய்கின்ற அந்த நிலைப்பாட்டை வணிகம் என்று சொல்லலாம். சங்க இலக்கியங்களில் ஏராளமான வணிகங்கள் செய்திருக்கிறார்கள். அந்த கடல் மண்ணை அழுந்தும் அளவிற்கு நம் தமிழ் சூழலில் விவசாயம் என்கிற உழவு தொழில் விளைந்து
ஏற்று பொருளாக இறக்குமதி செய்கின்ற ஒரு தளமாக இருக்கிற அந்த பட்டினம் பாலை என்று சொல்லப்படுகின்ற அந்த இடத்தில் அதிகமான ஒரு அழுத்தத்தை தரக்கூடிய அந்த அளவிற்கு வணிகம் நிகழ்ந்திருக்கிறது என்று நாம் பார்க்கலாம். கைத்தொழில் என்று சொல்லுவோம். கைத்தொழில் என்பது தன்னால் மனிதனுக்குள்ளேயே ஏற்படுகிற தனி ஆளுமை, ஆற்றல். அந்த கைத்தொழிலை அடிப்படையாக வைத்துக் கொண்டு அவன் பல்வேறு நிலைப்பாடுகளில் தன்னுடைய தொழில் முறைகளை செய்திருக்கிறான். அந்த தொழில் முறையின் அடிப்படையில் நடந்தது நம்மளுடைய நிலத்தில் பல்வேறு உற்பத்திகள் ஆனாலும் கிணற்றிலிருந்து தன்னுடைய நீரை பாய்ச்சி விவசாயம் பண்ணுகிற நிலைப்பாடை நாம் பார்க்கலாம். உதாரணமாக நம்ம காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த காட்சிகளை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நம்ம முதல்ல கொடுத்திருக்கிற அந்த நிலைப்பாட்டு அந்த புகைப்படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த காட்சி, அந்த கிணற்றிலிருந்து அந்த நீரை எப்படி எடுக்கிறார்கள், எப்படி அந்த ஏற்றத்தை ஏற்றுகிறார்கள் என்கிறதெல்லாம் நீங்க அந்த நிலந்து பார்க்க முடியும். அந்த மாடுகளை வைத்துக் கொண்டு அடியில் இருக்கிற அந்த நீரை அள்ளுவதற்காக அந்த வலிமையை ஈர்க்க முடியாது என்பதற்காக இப்படியான ஒரு நிலைப்பாடு இருந்திருக்கிறது. ஒரு மனிதன் தன்னுடைய கையின் மூலமாக வலிமையாற்றலோடு இழுக்கக்கூடிய ஆற்றலும் இருந்திருக்கிறது. ஏதோ ஒரு வகையில் உழவு தொழில் செய்வதற்காக அந்த கிணற்றிலிருந்து எடுக்கப்படுகிற காட்சி முதல் காட்சியை பார்க்கலாம். அதை வைத்துக் கொண்டு எப்படி ஒரு உழவு தொழில் செய்ய முடிகிறது, அந்த இரண்டாவது காட்சியில் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த நடுவு நடுற அந்த நிலைப்பாடு, அந்த மாடுகள் மேய்க்கிற மாடுகள், அதாவது மாடுகளை வைத்து உழவு தொழில் செய்கிற அந்த நிலைப்பாடு, இது எல்லாம் காட்சாக கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. இப்படி வாழ்கின்ற சூழலில் தன்னுடைய பழந்தமிழரின் கைத்தொழில் என்று நான் சொன்னேன் அல்லவா, அதற்கான ஆற்றலை நீங்க மூன்றாவது படத்தில் பார்க்க முடியும். மூன்றாவது படத்தில் பார்க்கின்ற போது அதோட கைவண்ணங்கள் எப்படியெல்லாம் மாற்றம் கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நான் பார்க்கலாம். நான் சொன்னேன், திரைகளில் பல்வேறு மாற்றங்களில் தொழில்கள் நிகழ்ந்திருக்கிறது என்று நான் சொன்னேன். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நெய்தல் நிலத்துல என்ன மாதிரியான வணிகங்கள் செய்யப்படுகிறது, தொழில் முறைகள் எப்படி இருக்கிறது, அந்த பழந்தமிழர் வாழ்வியலில் அந்த ஆற்றல் எப்படி நிகழ்ந்திருக்கிறது என்பதையெல்லாம் தன்னுடைய நெய்தல் நிலத்தில் அந்த காட்சிகளின் மூலமாக நம்ம அறிந்து கொள்ள முடியும். நீங்க கீழ் காட்சிகளை பார்த்தோம்னா அந்த இடமும் இந்த கடலை ஒட்டி அந்த மக்கள் வாழ்கிற சூழலும், அவர்கள் அதை பயன்படுத்துகிற அந்த அமைப்பு முறைகளையும், அவர்கள் அந்த தொழிலுக்காக மேற்கொள்ளுகிற அந்த களம், அந்த பொருள் எப்படி இருக்கிறது என்பதெல்லாம் அந்த காட்சியில உங்களுக்கு உணர முடிகிறது. இது ஒரு பானை அல்லது ஏதோ ஒரு பொருளை உருவாக்கக்கூடிய ஒரு இயந்திரங்களை பண்டைய தமிழர்கள் எப்படி கையாண்டிருக்கிறார்கள், இந்த சக்கரத்தை வைத்துக் கொண்டு எப்படி ஒரு பொருளை உருவாக்கி இந்த வணிகத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் என்கிற மரபையெல்லாம் இதன் மூலமாக பார்க்க முடியும். அந்த வாழ்வியலை அப்படியே இதுல காட்சிப்படுத்திருக்கிறாங்க, பார்க்கலாம். இந்த இடத்துல வந்து கப்பல் கட்டுற முறைகள், அந்த இடத்துல அந்த மக்கள் வாழ்கிற அந்த தமிழரின் கப்பற்கலை, அதாவது கப்பலை வந்து எப்படி கட்டணும், அதன் மூலமாக எப்படி பயணிக்கிறது, எப்படி அந்த ஒரு பொருளை பெற்று வணிகமாக மாற்றுவது, அவனோட தொழிலாக எப்படி மாறுகிறது. நெய்தல் நிலம் என்றாலே கடலும் கடல் சார்ந்த பகுதியும் என்று நாம் சொல்லுவோம். ஐந்திணைக்கும் அழகான ஒரு இயற்கை அமைப்போடு ஒரு தொழிலையும் தன்னுடைய ஆளுமைகளை வளர்த்துக் கொள்கிற ஆற்றலையும் பழந்தமிழர்கள் அப்படி வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை இதில் காட்சியாக பார்க்க முடியும். சமுதாய அமைப்பு என்பது பழந்தமிழரின் அடிப்படையில் வள்ளல் தன்மையோடு இருந்திருக்கிறார்கள். தன்னுடைய சமூக கட்டமைப்பில் ஒரு சங்கமாகவும் கிடைக்கக்கூடிய பொருளை வாரி வழங்கக்கூடிய ஆற்றல் படைத்தவர்களாகவும் வாழ்ந்திருக்கிறார்கள். அதாவது சங்கம் என்பது மக்கள் எல்லாம் கூடி ஒரு இணையாக இருந்து, ஒரு குழுவாக இருந்து, ஒரு கருத்தை முதன்மைப்படுத்துகிற அந்த செயல்பாடோடு செயல்பட்டதுதான் நம்ம சங்கம் என்று சொல்லுவோம். அப்படிதான் சங்க இலக்கிய பாடல்கள் எல்லாம் நமக்கு கிடைக்கப்பட்டது. சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த பெருமை என்று
பழந்தமிழர்களின் பெருமைகளை பாடியிருக்கிறது இலக்கியங்கள். அந்த இலக்கியத்தின் ஊடாக ஒரு சமூக கட்டமைப்பு எப்படி நிகழ்ந்திருக்கிறது என்றால் வள்ளல் தன்மையோடு நிகழ்ந்திருக்கிறது. அந்த வள்ளல் தன்மை என்பது நாம் எப்படி ஒரு பொருளை மற்றவர்களுக்கு கொடுத்து உதவுதல், தன்னுடைய நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் வறுமையில் வாடுகின்ற போது அவர்களுக்கு தன்னிடம் இருக்கின்ற பொருள்களை வள்ளலோடு வழங்குகின்ற அந்த ஆட்சி சிறப்புகள் எல்லாம் பண்டைய கால மக்களின் வாழ்வியலில் கிடைத்திருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆன்மீக வாழ்வு என்று சொல்வது, ஆன்மீகம் மிகப்பெரிய முக்கியமானது. ஆன்மீகம் என்கிற ஒரு சிந்தனை தன்னை ஒருநிலைப்படுத்திக் கொண்டு தன்னுடைய சிந்தனையில் ஒரு நல்ல தகவலை சிந்திக்கிற ஆற்றல் படைத்ததுதான் ஆன்மீகம் என்று சொல்லுவோம். நாம் எந்த வழியில் செல்ல வேண்டும், வழிபடுகின்ற செயல்களில் எப்படி பயணிக்க வேண்டும் என்கிற எதிர்கால சிந்தனையோடு நாம் முன்னெடுக்கிற ஒரு நிலைதான் ஆன்மீகம் என்று சொல்லுவோம். இப்படிப்பட்ட ஒரு ஆன்மீக நிலை பண்டைய தமிழர்கள் எப்படி கையாண்டிருக்கிறார்கள் என்று பார்த்தால், இயற்கையை சார்ந்த மனிதனின் வாழ்வில் மனிதனை சார்ந்த சடங்கு முறைகள், சடங்கு முறை மூலமாக நடந்த விழுமியம், இப்படிதான் ஒரு சமூகத்தின் ஒரு கட்டமைப்பாக இருந்து இயற்கை வழிபாடை முதன்மைப்படுத்தி அதன் மூலமாக நிகழ்கிற அந்த ஆற்றலை பழந்தமிழர் மக்கள்கள் வாழ்ந்து இருப்பது மிக சால பொருத்தமாக இருந்திருக்கிறது. இந்த காட்சியை நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். மக்களுடைய சமூகத்தில் வாழ்கிற அந்த நிலையில் எப்படியெல்லாம் அந்த மக்கள்கள் நெய்த நிலத்தில் வாழ்கிறார்கள், குறிஞ்சி நிலத்தில் அந்த விவசாயம் பண்ணுகிற நிலத்தில், குறிஞ்சி நிலத்தில், அதாவது குறிஞ்சி நிலம் மருத நிலம் என்று சொல்லப்படுகிற மருத நிலத்தில் விவசாயம் பண்ணுகிற நிலத்தில் தன்னுடைய அந்த நிலைப்பாட்டின் நெல்லை உற்பத்தி பண்ணுகிற அந்த செயல்பாட்டு தன்மையில் எப்படி அவர்கள் தன்னுடைய வேலைகளை நிகழ்த்தியிருக்கிறார்கள் என்பதெல்லாம் உங்களுக்கு காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒரு குடும்பம் என்றால் ஒரு சமூகத்திற்கு முக்கியமானது. குடும்பம் என்கிற ஒரு சொல் சங்க இலக்கியங்களில் பயன்படுத்தவில்லை, தொல்காப்பியமும் பேசவில்லை. ஆனால் அதற்கு பதிலாக குடி என்ற சொல்லால் பேசப்பட்டிருக்கிறது. குடி என்னும் ஒரு சொல் குடும்பமாக கட்டமைக்கப்பட்டிருக்கிறது, குலம் என்று கட்டமைக்கப்பட்டிருக்கிறது, ஒரு மதத்தை குறிக்கக்கூடிய ஒரு அடையாளமாக கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. அப்படிதான் குடி என்கிற ஒரு சொல்லின் மூலமாக சமூக கட்டமைப்பில் இருக்கக்கூடிய அந்த குடும்பம் என்கிற ஒரு சொல் வந்திருக்கிறது என்பது தமிழரின் மேலாண்மை சிந்தனையில் இருக்கப்படுகிறது. தன்னுடைய நிறைவான அந்த காட்சியில் பார்த்தீங்கன்னா தெரியும், வறுமையில் எப்படி ஒரு மனிதன் தன்னுடைய மனிதனுக்கு அடிமைப்பட்டு அடிமை நிலையாக வாழ்ந்திருக்கிறான். அன்றைய சூழல் அப்படித்தான். பழந்தமிழர் வாழ்வியல்ல எல்லாருமே ஒரு சிறந்த வாழ்க்கையாக வாழ்ந்திருக்கிறார்களா என்றால் ஒரு கேள்விக்குறிதான். அதில் ஒரு மனிதனை ஒரு மனிதன் அடிமையாக்குகிற நிலவுடைமை சமூகம் இருந்திருக்கிறது, நிலம் வைத்திருக்கிற அந்த முதலாளித்துவ சமூகம் இருந்திருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சிந்தனை மரபிலிருந்து ஒருவன் எப்படி சிந்திக்கின்றான், எப்படி மேன்மை நிலையை அடைகிறார், அதாவது நிர்வாகத்தன்மையில் எப்படி ஒரு சிறந்த ஆற்றல் படைத்தனாக மாறுகிறான் என்கிற கருத்தாடல் இதை உணர்த்துகிறது. மேலாண்மையின் சிந்தனை, மேலாண்மை சிந்தனையின் வளர்ச்சி என்ப பரபரப்பான பல்வேறு பருவங்களை கடந்து காலப்போக்கில் மேன்மையின் கருத்துக்களை நடைமுறைப்படுத்துவதுதான். ஒரு காலகட்டத்தில் உருவான ஒரு சொல் பல்வேறு நிலைகளாக பரிணாமம் கொண்டு பரிணாம வளர்ச்சியின் மூலமாக தன்னுடைய ஆற்றலை வெளிப்படுத்தி அவன் மேல் சிந்தனையோடு மேன்மையான ஒரு சிந்தனையோடு செயல்படுகிற ஒரு ஆற்றல் தன்மை தான் இந்த இடத்துல நம்ம பேசியிருக்கிறோம். அந்த ஆற்றலில் 19ஆம் நூற்றாண்டு பிற்பகுதியில் தன்னுடைய தாராளமான நிர்வாகம், தன்னுடைய நிர்வாகத்தன்மை எப்படி இருந்திருக்கிறது, தன்னுடைய அம்சங்களில் ஒரு சமூகம் எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கிறது,
ஒரு விஞ்ஞானமாக்கப்பட்டிருக்கிறது என்பதையெல்லாம் இது விளக்குகிறது. அதில் ஒழுக்கம் என்பதும் செயலும் என்பதும் முக்கியமானதாக இருந்திருக்கிறது. ஒழுக்கம் என்னும் ஒரு சொல் தன்னுடைய நிலத்தின் அடிப்படையிலிருந்து வருவது. ஒரு திணையை நிலம் என்றும் ஒழுக்கம் என்றும் கட்டமைப்போம். அப்போ ஒரு நிலத்தில் வாழ்கிற மக்கள் தன்னுடைய நிலைப்பாட்டிற்கு ஏற்றாற்போல் தன்னை மாற்றிக்கொண்டு ஒழுக்கமான சிந்தனையோடு செயல்படுகிற அந்த வாழ்வியலை பழந்தமிழர் வாழ்வியல் என்று சொல்லலாம். அந்த ஒழுக்கமான செயலில் இருந்துதான் தன்னுடைய செயல் திறனை, தன்னுடைய ஆற்றலை வளர்த்திருக்கிற பெருமையை நம்மால் பார்க்க முடியும். அப்படிப்பட்ட முறையில் தான் நம்முடைய தொழிலாளர் உற்பத்தி முறைகளிலிருந்து தன்னுடைய போக்குகள் எல்லாம் நடந்திருக்கிறது. இது தன்னுடைய தாராளமயமாக்கப்பட்ட ஒரு சமூகமாக மாற்றம் கொண்டிருக்கிறது என்பதை காணலாம். செயலாக்க நிலைப்பாட்டு கோட்பாடு. கோட்பாடுனா என்னங்க? கோட்பாடு என்பது ஒருவன் எந்த சிந்தனையில் இருக்கிறானோ அதை ஒருநிலைப்படுத்திக் கொண்டு அவனுக்கு ஏற்றார் போல ஒரு வரையறை கொண்டு வாழ்கிற முறைதான் கோட்பாடு. இங்கு செயலாக்க நிலைப்பாட்டு கோட்பாடு என்று சொல்றோம். செயலாக்கம் தன்னுடைய செயல்பாட்டின் மூலமாக நிகழக்கூடிய அந்த ஆற்றல் படைத்த அந்த கோட்பாட்டு தன்மையை நாம் எப்படி புரிந்து கொள்வது என்றால், மனித சக்தி மூலமாக, மனித நேயத்தின் அடிப்படையில் ஒரு மனிதன் தன்னுடைய சக்தி மூலமாக ஏற்படுத்தி கொண்டு அவருடைய நேயத்தின் அடிப்படையில் ஒரு மக்களை எப்படி அணுக வேண்டும், ஒரு மக்களிடம் எப்படியான ஒரு கட்டமைப்பு முறைகளை உருவாக்க வேண்டும் என்கிற சிந்தனையோடு செயல்படுகிற தன்மை உளவியல் போக்காக இருந்திருக்கிறது. உளவியல் என்றாலே நமக்கு தெரியும். சாதாரணமாகவே ஒரு மனிதனுக்கு உளவியல் சிந்தனை கண்டிப்பா இருக்கும். அப்படி பழந்தமிழர் வாழ்வியலில் அந்த மனிதர்கள் அப்படி வாழ்ந்திருக்கிறார்கள். தன்னுடைய சக்தியின் மூலமாக நேயத்தின் வெளிப்பாட்டின் தன்மையோடு உளவியல் சிந்தனையோடு தன்னை கட்டமைக்கக்கூடிய ஆற்றல் படைத்த ஒரு நிலையாக அவர்கள் மனிதர்கள் ஒரு வாழ்ந்திருக்கிற மேன்மையை நாம் பார்க்க முடிகிறது. பன்முக ஆளுமை என்று சொல்லுவோம். அந்த தமிழருடைய ஆளுமை என்பது பல்வேறு வகைகளாக நாம் பிரித்து காணலாம். ஆளுமை என்றாலே தன்னை வளர்த்துக் கொள்ளுகிற ஆற்றல். தன்னை வளர்த்துக் கொள்ளுகிற ஆற்றல் எப்படி இருக்க வேண்டும் என்றால், உடல் பருமன் மட்டுமல்ல, சிந்தனை போக்கு. நம்முடைய சிந்தனை எப்படி செயல்பட வேண்டும், சிந்தனையின் மூலமாக அது எவ்வாறு நிகழ்ந்திருக்கிறது, சிந்தனை ஆற்றல் எப்படி நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது என்பதை எல்லாம் தான் தன்னுடைய நிலைப்பாட்டில் ஒரு ஆளுமை என்று சொல்லுவோம். ஆளுமை என்கிற தாக்கம் பழந்தமிழர்களின் எழுத்துலகில் சங்ககால இலக்கியம் முக்கியமானது. பரிணயம், சிலப்பதிகாரம் போன்ற இடத்தில் தன்னுடைய ஆளுமை களங்கள் எப்படி செயல்பட்டிருக்கிறது, அது எப்படி பன்முக ஆளுமைகளாக வளர்ந்திருக்கிறது என்பதையெல்லாம் நம் உள்நோக்கமாக கையாண்டு பார்த்தால், சங்க இலக்கியங்களில் வாழ்ந்த மக்கள் தன்னை வலிமைப்படுத்திக் கொள்வதற்காக, தன்னை ஆட்படுத்திக் கொள்வதற்காக, தன்னுடைய வளர்ச்சியை மேம்படுத்திக் கொள்வதற்காக அவன் சிந்தனையோடு செயல்பட்டு ஒரு ஆளுமை தன்மைகளாக உருவாகியிருக்கிறார். அது எப்படி நிகழ்ந்திருக்கிறது என்றால், அவன் செய்கின்ற செயலின் மூலமாகவும் செயல் மூலமாக நிகழ்த்தக்கூடிய அந்த சமூகத்தின் கட்டமைக்கக்கூடிய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு உயர்ந்த நிலைப்பாட்டை அறிந்து கொள்ளும் விதமாக தன் ஆற்றலை வளர்த்திருக்கிறார் என்பது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதை அடிப்படையாக கொண்டு கலைகளை பார்த்தோம்னா, தமிழர்கள் கையாளாத கலையே இல்லை. நம்முடைய 64 கலைகள் என்று, ஆயக்கலை 64 என்று சொல்லுவார்கள். ஆயக்கலை என்பது, கலை என்பது ஒரு நுட்பமான ஒரு நிலைப்பாடு.
அது எப்படி வேண்டுமானாலும் நடக்கும். உடல் அசைவின் மூலமாகவும் குரல் மூலமாகவும் தன்னுடைய மெய்ப்பாட்டு சிந்தனையோடு நிகழக்கூடிய ஆற்றல். கலைகளில் எத்தனையோ கலை வகைகள் இருந்தாலும் கூட கட்டடக்கலை இருக்கலாம், இசைக்கலை இருக்கலாம், ஓவியக்கலை இருக்கலாம். தன்னுடைய அமைப்பில் இருக்கக்கூடிய அத்தனை கலைகளிலும் பழந்தமிழர் வாழ்வியலில் மிக சிறந்த மேன்மையான சிந்தனையோடு செயல்பட்டிருக்கிறார்கள். அன்றைய காலகட்டத்தில் கட்டப்பட்ட ஒரு வீடுகளாக இருக்கட்டும் அல்லது அவர்கள் கட்டமைத்த ஒரு வரலாற்று சுவடுகளாக இருக்கட்டும், அந்த சுவடுகள் எல்லாம் இன்றும் நாம் பார்த்திருக்கிறோம். எப்படி என்றால் ஆவண காப்பகத்தில் போய் நாம் பார்த்திருக்க முடியும். இன்னும் தொல்லியல் சார்ந்த நிலைகளில் இதையெல்லாம் காட்சிப்படுத்தி வருகிறார்கள். அந்த நிலையில் கலை என்கிற ஒரு சிந்தனை என்பது பாரம்பரியமாக தொன்று தொட்டு வரக்கூடிய மரபு சார்ந்த ஒரு கலையாக இருந்திருக்கிறது. அப்போ கலை என்பதே ஒரு குடும்பம் மரபு ரீதியாக எடுத்து வருகிற அந்த செயல்பாட்டு தன்மையை பண்டைய கால வாழ்வியலில் அறிந்திருக்கிறோம். அது எப்படி அறிவியலாக கட்டமைக்கப்படுகிறது, அறிவியல் தாக்கங்கள் எப்படி நிகழ்ந்திருக்கிறது, அறிவியல் சிந்தனை எவ்வாறாக நிகழ்ந்திருக்கிறது என்று பார்த்தால், ஒரு மனிதன் ஒரு பொருளை மையமாக வைத்துக் கொண்டுதான் இன்னொரு பொருளை கண்டுபிடிக்கிற அந்த சிந்தனை, மேன்மையான சிந்தனை என்பது உருவாயிருக்கிறது. அப்படிதான் நாம் படிக்கிறோம். ஒரு பறவையை வைத்துக் கொண்டுதான் ஒரு விமானத்தை உருவாக்கினார் என்று நாம் சொல்லுகிறார்கள். ரைட் சகோதரர்கள் எல்லாம் சேர்ந்து விமானம் என்கிற அந்த வானத்தில் பறக்கின்ற அந்த விமானத்தை கண்டுபிடித்தார்கள் என்று சொல்லுவார்கள். அந்த பறவைகள் எப்படி தன்னுடைய சிறகுகளால் விரித்து ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு சென்றடைகிறதோ அதை கூர்மையாக அறிவியல் சிந்தனையோடு நுணுக்கமாக அவன் உள்வாங்கிக் கொண்டு அதை சார்ந்த சிந்தனையோடு செயல்பட்டு ஒரு பொருளை உருவாக்கி இருக்கிறான் என்றால் அதுதான் அறிவியல் என்று சொல்லுவார். அறிவியலின் முக்கியமான தாக்கம் ஒரு விதிமுறைக்கு உட்பட்ட ஒரு சிந்தனை. ஒரு மனிதன் இப்படிதான் வாழ வேண்டும், இந்த வரையறைக்குள்ளதான் இருக்க வேண்டும் என்கிற நிலைப்பாட்டோடு வாழுகிற அந்த நிலைதான் நம்முடைய சிந்தனையாக இருக்கிறது. இந்த சிந்தனை தாக்கங்களில் மனித வாழ்வியலில் எப்படியெல்லாம் கட்டமைத்திருக்கிறார்கள், அந்த கட்டமைப்பு முறைகளில் எப்படி நிகழ்ந்திருக்கிறது என்பதையெல்லாம் நாம் புரிந்து கொண்டால் இது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தில் ஏற்படுத்துகிற மரபாக இருக்கும். பழந்தமிழர் வாழ்வியலில் எத்தனையோ அடுக்குமுறைகள் இருந்தாலும் கூட அறிவியல் சிந்தனையோடு வாழ்ந்த அந்த மரபு என்பது தன்னுடைய ஆற்றலுக்கு ஏற்றார் போல மாற்றிக்கொள்கிற சிந்தனையாக இருந்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அப்படிதான் தன்னுடைய பழந்தமிழர்களின் ஆளுமையும் தகுதியும் நிலையாக நிலைத்திருக்கிறது, நிலை பெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதெல்லாம் தன்னுடைய கட்டட அமைப்பு மூலமாகவும் நிரூபித்து காட்சியிருக்கிறார். ஒரு கோயிலை பண்டைய காலத்தில் கட்டியிருக்கிறார்கள். ஒரு கோயிலை கட்டுகின்ற போது அந்த கோயில் மரபோடு தன்னுடைய வாழ்வியலை தொடங்குகின்ற அந்த அமைப்பு முறையில் அந்த கோயில் கோபுரங்களில் பல தமிழர்களின் வாழ்வியலை அப்படியே காட்சிப்படுத்துகிற நிலைப்பாடுகளாக இருக்கிறது. நம்ம அது எல்லாம் ஒரு வாழ்வியலில் கிடைக்கக்கூடிய ஒரு தகுதி பாடும் ஒரு ஆளுமையும் எப்படி ஒரு கல்லில் தன்னுடைய வாழ்வியலை அவன் உருவாக்கி இருக்கிறான், அந்த வாழ்வியல் சிந்தனையோடு எப்படி அவன் பேசப்பட்டிருக்கிறான், அவன் அதை காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிற அந்த காட்சிகள் ஒவ்வொன்றும் எப்படி நிகழ்ந்திருக்கிறது என்றால் அன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்த மக்களின் வாழ்வியலை அப்படியே பதிவு செய்திருக்கிறது அந்த கோயில் கோபுரம். அதுவும் ஒரு நுட்பமான அறிவியல் சிந்தனையோடு செயல்பட்டிருக்கிறது. ஒரு மேன்மையான ஒரு ஆற்றல் படைத்ததாக இருந்திருக்கிறது. எப்படி இருந்திருக்கிறது என்றால் அவர்கள் அதில் காட்சிப்படுத்தப்படுகிற அனைத்துமே தமிழ் மக்களால் வாழ்ந்த ஒரு அடையாளம் தான் என்று சொல்லுவது. இந்த அடையாளத்தின் விளைவாக ஒரு கோயில், இந்த கோயில் நான் சொன்ன பாருங்க,
இந்த கோயில்கள் நீங்க பார்த்தீங்கன்னா எத்தனையோ அடுக்குமுறைகள் இருக்கிறது. அதில் இருக்கக்கூடிய அறைகள் இந்த காட்சியில் சொல்லப்பட்டிருக்கிறது. இது எல்லாம் எவ்வளவு நுட்பமாக அவன் பழந்தமிழர் வாழ்வியலில் வாழ்ந்திருக்கிறான் மனிதன் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். நம்ம இப்போ நம்ம உட்கார்ந்த இடத்துல இருந்தே ஒரு கட்டிடத்தை கட்ட முடிகிறது. அந்த காட்சிகளும் உங்களுக்கு நான் இங்க சொல்லியிருக்கிறேன், காட்டியிருக்கிறேன். இப்போ அந்த தொழிலிருந்து எப்படி இன்றைய சூழலுக்கு வளர்ந்திருக்கிறது என்பது முக்கியமாக இருந்தாலும் கூட, ஆனா கோயில் கோபுரத்தில் நுட்பமான அறிவோடு தமிழர்களின் வாழ்வியலை அப்படியே திருமண சடங்கா அப்படியே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒரு நிலை கலைத்தன்மையோடு கோர்த்தன்மையை சொல்ல வேண்டுமா, கலைத்தன்மையையும் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது, ஓர் சிறப்புகளையும் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. வாய்ப்பு இருந்தால் நீங்க எல்லாம் கோயிலுக்கு போகும்போது முதல்ல அந்த கோயில் கோபுரத்தை அண்ணாந்து பாருங்கள். இந்த முன்னோர்களின் வாழ்வியல் என்பது, தமிழர்களின் அடையாளம் என்பது, தமிழர்களின் பண்பாடு என்பது, தமிழர்களின் நாகரிகம் என்பது, இது எல்லாம் என்னவென்று உங்களுக்கு நன்கு புரிய வரும். அப்படி உருவாக்கப்பட்ட தகுதி வாய்ந்த ஆளுமையை படைத்தவர்கள் தான் நம்முடைய பழந்தமிழர்களின் வாழ்வியல். அவர்கள் எப்படி சிந்தித்து இருக்கிறார்கள், எப்படி மேன்மையை அடைந்திருக்கிறார்கள் என்பதெல்லாம் இந்த கற்ற அமைப்பு முறைகளில் இருந்தே நம்ம புரிந்து கொள்ள முடியும். இன்றைய சூழலில் அது எப்படியெல்லாம் வளர்ச்சி பெற்றிருக்கிறது என்று பார்த்தால், தன்னுடைய தொழில்நுட்பத்தின் மூலமாக தன்னுடைய ஆற்றலை வளர்த்திருக்கிறார்கள். ஏனென்றால் தொழில்நுட்பத்தின் மூலமாக பழந்தமிழரின் வாழ்வியல் எப்படி வளர்ச்சி அடைந்திருக்கிறது என்றால், உட்கார்ந்த இடத்திலிருந்து அதான் தொழில்நுட்பம் என்று சொல்லுவோம். எப்படி என்றால் பெரிய பெரிய தொழில்நுட்பம், தொழில்நுட்பம் முக்கியமானதுதான். அது எப்படி இருக்க வேண்டும், சூழலியலுக்கு ஏற்றார் போல இருக்க வேண்டும், காலத்திற்கு ஏற்றார் போல இருக்க வேண்டும். காலத்தில் எப்படி காலத்திற்கு ஏற்றார் போல் பயிர் செய்தல் முக்கியமோ, அதுபோல பருவநிலைக்கு ஏற்றார் போல் பயிர் செய்வது முக்கியமோ, அதுபோல தன்னுடைய தொழில்நுட்பம் என்பது தன்னுடைய நிலைப்பாட்டிற்கு ஏற்றார் போல் அந்த மனிதனின் வாழ்வியலில் பின்னி பிணைந்த ஒரு பிணைப்பாக மாறி இருக்கிறது. அது மாற்றம் கொண்டிருக்கிறது என்பதை நீங்க தெரிந்து கொள்ளும். அதுதான் சொல்லியிருக்கிறாங்க, உரைகள் பொழிவிடம் பழந்தமிழர்கள் தங்களின் மணிக்கு சரியான உபகரணங்களை பயன்படுத்தி வழிகாட்டும் முறைகள் ஊக்குவித்தவராக இருந்தது என்று சொன்னார். அப்போ தன்னுடைய நிலைப்பாட்டில் தமிழர்களின் வாழ்வியலில் ஒரு ஓவியமாக இருக்கட்டும், அந்த ஓவியங்களை வரைந்து அது தொழில்நுட்பங்களாக மாற்றுகின்ற போது இப்ப நம்ம பார்க்கிறோம், ஒரு தொழில்நுட்பத்தில் ஒரு புகைப்படத்தை இப்பெல்லாம் நம்ம வளர்ந்துட்டோம். இன்றைய காலகட்டத்தில் எப்போ இறந்து போன ஒரு மனிதனை தன்னுடைய காலத்தில் ஏற்றாற்போல் வடிவமைக்கின்ற தொழில்நுட்பங்கள் மாறி இருக்கிறது. அப்போ முன்னோர்கள் வாழ்ந்த அந்த சங்க இலக்கியம் சார்ந்த தமிழர்களின் வாழ்வியல் என்பது இப்பவும் நடுகற்கள் என்கிற முறையில் வழிபாடுகளாக நிகழ்ந்திருக்கிறது. ஒரு சங்க இலக்கியத்தில் போர் புரிகிற ஒரு மன்னனை தன்னுடைய இறந்த இடத்தில் ஒரு நடுகள் நடுகிற வழக்கம் அன்றைய தமிழர்களின் வரலாற்றில் இருந்திருக்கிறது. அந்த வரலாற்று சுவடுகளில் இருப்பதில் அந்த கல்லில் எதை காட்சிப்படுத்தியிருக்கிறார்கள் என்றால், அவன் எந்த ஒரு போரை செய்து அல்லது எந்த ஒரு வீரத்தோடு இறந்து சென்றானோ அதை அப்படியே காட்சிப்படுத்துகிற நிலை நடுக்கற்களில் இருந்திருக்கிறது. அது எல்லாம் அந்த நிலையில் இருந்த அந்த செயல்பாட்டு தாக்கங்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறதா நம்முடைய தொழில்நுட்பத்தில் மிக முக்கியமானது. அப்பொழுதே நுணுக்கமாக ஒரு கல்லை செதுக்கி ஒரு மன்னனுக்கு ஒரு வழிபாட்டு கல்லாக உருவாக்கி இருக்கிறார் என்றால், அப்ப எப்படியாப்பட்ட ஒரு தொழில்நுட்பம் அப்போது இருந்திருக்கிறது, இப்போது எப்படி மாறி இருக்கிறது. இன்றைய சூழலில் நாம் மாற்றிக் கொள்கிறோம். ஒரு மனிதனை பல்வேறு வடிவமாக காட்சிப்படுத்துகிறோம். அதையெல்லாம் ஒரு தொழில்நுட்பத்தின் நிலைதான். அது போன்ற மருத்துவ தொழில்நுட்பம், மருத்துவம் என்பது பண்டைய காலத்துல தன்னுடைய வாழ்வியலில் இயல்பாகவே அவர்கள் இயற்கையாக கிடைக்கிற அந்த பொருட்களை வைத்துக் கொண்டு தன்னுடைய உடலை சரியான முறையில் பாதுகாத்துக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது இருந்த அந்த மருத்துவத்தில் எந்த விதமான ஒரு நிலையும் இல்லை, பாதிப்பும் இல்லை.
அந்த மருத்துவத்தின் மூலமாக மக்கள் ஒரு சுதந்திரமான, ஒரு உன்னதமான, ஒரு நிலையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார். ஆனால் இப்பொழுதெல்லாம் அப்படியா? தொழில்நுட்பத்தின் மூலமாக ஏராளமான மருத்துவ நிலைப்பாடுகள் இருக்கிறது. ஒரு உடலை எப்படி வேண்டுமானாலும் வெட்டலாம், எப்படி வேண்டுமானாலும் ஒட்டலாம் என்கிற நிலைப்பாடு தொழில்நுட்பத்தின் மூலமாக மருத்துவ நிலைப்பாடுகள் நடந்திருக்கிறது. ஆனால் பண்டைய காலத்தில் வாழ்ந்த மக்கள் நிலையான வாழ்க்கைக்கு எதுவோ அதை சிறந்த மருத்துவமாக எடுத்து கையாண்டிருக்கிற குறிப்புகள் எல்லாம் இந்த மேன்மை சிந்தனைகளில் சொல்லப்படுகிறது. கலை மற்றும் தொழில்நுட்பம், கலைகள் எப்படி தொழில்நுட்பத்துக்குள்ள போகுது? தன்னுடைய நம்மளாம் தெருக்கூத்து பார்த்திருக்கோம். பண்டைய காலத்துல நம்ம தெருக்கூத்தை தான் நம்ம பார்த்திருக்க முடியும், அல்லது ஒரு திரைக்கு பின்னால் ஒரு பொம்மலாட்டத்தை பார்த்திருப்போம். அப்போதெல்லாம் நேரடியாக களத்தில் இருந்து எந்த விதமான ஒளிபெருக்கும் இல்லாமல் நேரடியாக மக்களிடம் உயர்த்தி பேசுகிற அந்த ஆற்றல் படைத்த சிந்தனை இருந்திருக்கிறது. அது ஒரு தொழில்நுட்பம். அவர்களிடம் இந்த வாழ்வியல் என்பது ஒரு தொழில்நுட்பம். அந்த கலைத்தன்மை எப்படி ஒரு தொழில்நுட்பத்துக்குள் நுழைந்த போது பல்வேறு பரிணாம வளர்ச்சியோடு ஒரு நிலைப்பாட்டின் உச்சத்தை தொடுகிறது என்பதெல்லாம் நாம் அறிந்திருக்கிறதை இப்பொழுது பார்க்கிறோம். தாதுக்களை உருவாக்குதல், பல தமிழர்கள் தங்கள் கலைகளின் நகல் பதிப்புகளை எடுத்தல், எத்தனையோ கலைகளை அப்படியே காட்சிப்படுத்துகிறோம், திரும்ப அதை பதிவு செய்கிறோம். பதிவு செய்கிற நிலைப்பாடுகள்லாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அப்படி எடுக்கப்பட்ட அந்த நிலையை சிலப்பதிகாரத்தில் ஏராளமான கலைகளை பேசியிருக்கிறது. அந்த ஆடல் கலையா இருக்கட்டும், அல்லது இசைக்கலையா இருக்கட்டும், அல்லது ஒரு பாடல் கலையா இருக்கட்டும், இது எல்லாம் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஆற்றல் வாய்ந்ததாக இருந்திருக்கிறது என்பதை பார்க்கலாம். இது தொழில்நுட்பத்தின் மூலமாக நம்ம இப்போ எப்படி ஒரு மனிதனை இயக்கிக் கொண்டிருக்கிறோம், ஒரு சமூகத்தை எப்படி கட்டமைத்துக் கொண்டிருக்கிறோம் என்பதையெல்லாம் இந்த தொழில்நுட்பத்தின் மூலமாக நிகழ்ந்திருக்கிற ஒரு ஆற்றலை பார்க்கலாம். அந்த ஆற்றலின் நிலைப்பாட்டோடு இந்த காட்சிகளை பார்த்தோம்னா, பழந்தமிழர் மருத்துவமும் நீர் கலைகளின் மேலாண்மையும் அடுத்த டாபிக் நம்ம பார்க்கிறோம். பழந்தமிழர்களின் மருத்துவம் எப்படி இருந்திருக்கிறது, நீர் மேலாண்மை மற்றும் கலைகளின் மேலாண்மை ஆகியவற்றில் தன்னுடைய எப்படி அறிவு சார்ந்த சிந்தனையோடு அவர்கள் செயல்பட்டிருக்கிறார்கள், அதனை திறன் வாய்ந்த ஒரு நிலையாக எப்படி மாற்றப்பட்டிருக்கிறது என்பதையெல்லாம் இந்த நிலையில் நாம் பார்க்க முடிகிறது. அந்த நிலையில் பார்த்திருக்கிற அந்த சிறப்பில் தமிழர் மருத்துவ நுட்பங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தில் ஒரு புத்தகத்தை போட்டிருக்கிறாங்க. இதை ஏன் நான் உங்களுக்கு காட்சிப்படுத்துகிறேன்னா, அந்த காட்சியில பார்த்தாலே தெரியும் பழந்தமிழர்கள் வாழ்கின்ற அந்த வாழ்க்கை முறையில் மருத்துவம் சார்ந்த ஒரு குறிப்புகள் எப்படியெல்லாம் கிடைக்கப்பட்டிருக்கிறது, எப்படியெல்லாம் அந்த மக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள், அந்த வாழ்வியலை எப்படி காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதற்காகவே இதை நான் காட்சிப்படுத்தியிருக்கிறேன். இதன் மூலமாக அவர்கள் இயற்கை மூலமாகவே தன்னை மருத்துவ குணங்களின் மூலமாக ஆற்றல் படைத்த மனிதர்களாக வாழ்ந்திருக்கிற சிறப்பை நாம் இந்த காட்சி மூலமாக உணர முடியும். அப்படி மருத்துவம் என்று பார்த்தோம்னா, பழந்தமிழர்களின் மருத்துவ அறிவு, அதன் விற்பனை, சிகிச்சை போன்ற முறைகள் எப்படி இருந்திருக்கிறது என்றால், நோயாளிகளின் பராமரிப்பு முறைகளோடு மிகுந்த கவனத்தை ஈர்த்த ஒரு சிந்தனையாக இருந்திருக்கிறது. ஆயுர்வேதம் என்றும் சொல்லுவோம், மருத்துவத்திலேயே ஆயுர்வேதம் என்கிற மருத்துவம் இருக்கும். பழந்தமிழர்கள் ஆயுர்வேத மிகுந்த திறமையோடு தாவரங்களின் குணங்களை புரிந்து கொண்டு அவற்றின் மூலம் பல வகையான மருத்துவத்தை தயாரிப்பதுதான் ஆயுர்வேதம் என்று சொல்லுவோம். இப்படியான ஒரு இதை அப்பொழுதே ஒரு பழமொழி ஒன்று இருக்கு, 1000 வேர்களை கொன்றவர் அறமருத்துவர் என்று சொல்வார். 1000 வேர்களை கொன்று வீழ்த்தியவன் தான் ஒரு அறமருத்துவராக மாற முடியும். அப்படி பல்வேறு வேர்களையும் பல்வேறு இயற்கை சார்ந்த பொருள்களையும் வைத்துக் கொண்டு தன்னுடைய நிலைப்பாட்டோடு ஒரு நிலையான ஒரு மருத்துவத்தை கண்டுபிடித்து செய்கின்ற குணத்தை
நம்ம இப்போது ஆயுர்வேத மருத்துவம் என்று பேசப்படுது. வெப்பநிலை மற்றும் தாவர பராமரிப்பு என்று சொல்லுகின்ற போது, வெப்பநிலை நமக்கு பருவநிலைக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய வாழ்வியலும் மாறும். வெப்பம் சூழ்ந்த நிலையில் மனிதன் எப்படி எந்த இடத்தில் வாழ வேண்டும் என்கிற முனைப்பும் நமக்குள்ளேயே இயல்பாகவே நடக்கிற ஒரு ஆற்றல் தான். அதை சிந்திக்கக்கூடிய ஆற்றல் தான் மேன்மையான சிந்தனை என்று சொல்லுவோம். அதை நிர்வாகம் பண்ணக்கூடிய ஆற்றலை தான் இந்த மேன்மை சிந்தனையாக நாம் பேசி வருகிறோம். அப்படி சூழலில் தாவரங்களை ஆராய்ந்து அவற்றின் குணங்களை புரிந்து கொண்டு வாழ்வியலை தொடங்குவதுதான் முக்கியமான தளம். அவன் ஒரு இயற்கையான தாவரங்களில் அந்த தன்மைகளை புரிந்து கொள்ளவில்லை என்றால் அவன் எப்படி ஒரு மருத்துவ ஆற்றலை பெற்றிருக்க முடியும்? ஒரு மருத்துவத்தின் சிந்தனையை எப்படி உருவாக முடியும்? அப்படி உருவாக வேண்டும் என்றால் அவன் முதலில் அந்த தாவரத்தின் இயல்பு தன்மையை அறிந்திருக்க வேண்டும். தாவரத்தின் தன்மைகளை புரிந்தால் மட்டும்தான் அதிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த மருத்துவ சிறப்புகளை இந்த தமிழ் உலகில் ஒரு சிறந்த ஒரு வரலாற்று நிலையாக மாறியிருக்கும் என்பது நாம் படித்து வருகிறோம். சிகிச்சை முறைகள் பழந்தமிழர்கள் காயம், வெப்பம், குளிர்ச்சி, உடல் வலி மற்றும் புற்றுநோய் போன்ற நோய்களுக்கு பலவித சிகிச்சை வழங்கியிருக்கின்றார்கள். இப்பெல்லாம் நம்ம பார்ப்போம், எல்லாத்துக்குமே ஒரு சிகிச்சை, ஆங்கில மருத்துவம் என்று சொல்லுகிற அந்த முறைகளில் பல்வேறு மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறார். பல உயிர்கள் காப்பாற்றப்படுகிறது மருத்துவத்தின் மூலமாக என்று சொல்லுவது. ஆனால் பண்டைய காலத்தில் எந்த விதமான மருத்துவத்தையும் அவர்கள் செயற்கையாக எடுத்துக்கொள்ளவில்லை. இயற்கையின்பால் எடுத்துக்கொண்ட அந்த காட்சி தான் ஏராளமானது. நீங்க பார்த்திருக்க முடியும். இது எல்லா சங்க இலக்கியங்களில் ஏராளமாக மருத்துவ சிந்தனைகளும் இருக்கிறது. அரை இலக்கியங்களில் பேசப்படுகிறது. அரை இலக்கியத்தில் இருக்கிற அந்த அரசிந்தனையோடு தன்னை முழுமையான ஒரு மருத்துவ ஆற்றல் படைத்த நூல்களும் பேசப்படுகிறது. நம்ம பழந்தமிழர் வாழ்வியலிருந்து தெரிந்து கொள்ள முடியும். இதெல்லாம் இலக்கியத்திலிருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு நிலைப்பாடு. அடுத்து நீர் மேலாண்மை என்று நம்ம பார்க்கிறோம். நீர் மேலாண்மை என்ன? நீர் நமக்கு முக்கியமானது. நீர் இல்லாமல் நம் உலகம் இல்லை. அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்போ நீர்த்தன்மை ஒரு மனிதனுக்கு முக்கியமான ஒரு ஆற்றலை உருவாக்குகிற ஒரு மருத்துவ நிலையாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கூறு. இந்த நீர் மேலாண்மை எப்படி பயன்படுகிறது, பண்டைய தமிழர்களுக்கு எப்படி பயன்பட்டிருக்கிறது என்று பார்த்தால், விவசாயத்திற்கு தேவையான நீரை சரியான முறையில் பகிர்ந்து எடுத்திருக்கிறார்கள். பூமியிலிருந்து நிலத்தடி நீர் என்று சொல்லுகிறோம். அந்த நிலத்தடி நீர்களிலிருந்து எடுத்திருக்கலாம், அல்லது ஏரி, குளம் என்று சொல்லப்படுகிற அந்த நிலைகளிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கலாம். அப்படித்தான் நிறைய நிலைகள் இருக்கு. அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆறுகள் அழகா ஓடும். அந்த ஆறுகளை சுற்றி வீடுகள் இருக்கும். இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா வீடு மட்டும்தான் இருக்கு, ஆறு இல்லை. அப்படிதான் மாறி இருக்கு. இப்போ நீர்வள தன்மை மாற்றம் கொள்கிற நிலையும் இப்பொழுது நடந்திருக்கிறது. எந்த இடத்துலையும் ஒரு நீரை சேகரித்து வைக்கிற ஒரு இடம் இல்லை. மழைநீர் சேகரிப்பு என்று நாம் தற்போது இப்போ வீட்டுக்கு வீடு கட்டி வைத்திருந்தாலும் கூட, ஆனால் ஆறுகள் இருந்தாலும் ஆறில்லா ஊர் அழகு பால் என்று சொல்லுவார்கள். ஒரு ஊருக்கு அழகே ஆறுதான் என்கிற நிலைப்பாடு அன்றைய சூழலில் இருந்தது. மனிதன் நீரை அப்படி நேசித்தான். ஆனால் இப்பொழுது நீர் இல்லாமல் இருக்கிற நிலைப்பாட்டெல்லாம் பார்க்க முடிகிறது. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் பழந்தமிழர்கள், குறிப்பாக சோழர்கள், விவசாயத்திற்கு தேவையான நீரை பகிர்ந்து வழங்க பல ஒழுங்குகளை உருவாக்கி இருக்கிறார். சோழர் காலத்துல எப்படியாப்பட்ட அந்த நீரை சேகரித்து வைப்பதற்கான அணைகள் கட்டப்பட்டிருக்கிறது. அந்த நீர்வளத்தை எப்படியெல்லாம் அவர்கள் பாதுகாத்திருக்கிறார்கள். நீர்வளத்தின் மூலமாக அந்த சோழர் பெல்ட்டே ஒரு விவசாய பூமி. தஞ்சாவூர் பக்கம்லாம் பார்த்தோம்னா நெல் களஞ்சியம் என்று சொல்லப்படுகின்ற ஆடுதுறை தஞ்சாவூர் பகுதி. அது சோழர்கள் வாழ்ந்த பகுதி.
எப்போதும் பசுமையான ஒரு பூத்து குலுங்கக்கூடிய ஒரு புன்னகை காட்சிப்படுத்தக்கூடிய நிலையாக இருந்த அந்த மண்டலம், சோழ மண்டலம். அந்த மண்டலத்தில் விவசாயத்திற்காக அந்த நீரை பயன்படுத்துகிற முறை எப்படி இருக்கு என்றால், ஆறுகளும் கிணறுகளும் மூலமாக தன்னுடைய மேலாண்மையை வளர்த்திருக்கிறார்கள். நீர் மேலாண்மையை வளர்த்திருக்கிறார்கள். குழாய்கள், தொட்டிகள் என்று தன்னுடைய நிலத்தடி நீர்களை சேகரித்து வைத்திருக்கிறார்கள். அதற்கு அழகான ஒரு பெயரையும் கொடுத்திருக்கிறார்கள், சோழக்குடி என்று சொல்லியிருக்கிறார். நான் ஏற்கனவே சொன்ன குடி என்பது எல்லாத்தையும் குறிக்கக்கூடிய ஒரு குறியீட்டு சொல். குடும்பம் என்பதையும் குலத்தை என்பதையும் வாழ்கிற நிலைப்பாட்டில் இருக்கக்கூடியதையும், அதற்கு தான் சோழக்குடியில் இப்படியெல்லாம் ஒரு நீர் மேலாண்மை தாக்கத்தை உருவாக்கியிருக்கிறார்கள் என்பது காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த நீர் மேலாண்மை என்பது எப்படி தாக்கம் பெற்றிருக்கிறது, இது காட்சிப்பட்டிருக்கிறது. நம் நிலத்தில் விழும் மழை நீரை சேமித்தல், ஆழ்துளை கிணறுகளை தவிர்த்தல், பணப்பயிர்களை தவிர்த்து மானாவாரி பயிர்களுக்கு மாறுதல். தன்னுடைய நீர் மேலாண்மையில் இப்படியான ஒரு மாற்றங்கள் எல்லாம் நிகழ்ந்திருக்கிறது. 20 ஆண்டுகளுக்கு மேல் பணிபுரிந்து பல லட்சம் கோடிகளை செலவழித்து நதிநீர் இணைப்பு சரியா என்கிற ஒரு கேள்வி நமக்குள் பதியெழுகிறது. நல்லா இயற்கையாகவே கிடைத்த ஒரு நீரை இப்படியெல்லாம் நாம் உருவாக்குகிற சூழல் மாறி இருக்கிறது. நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா மாணவர்கள் ஏன் அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இன்றைய சூழலில் நீரின் மேலாண்மை தாக்கம் எப்படி இருக்கிறது என்பதை நாம் புரிந்துக்கணும். மனிதனோட வாழ்வியலுக்கு முக்கியமானது நீர். அப்படி பழந்தமிழரின் நீர் மேலாண்மை அடுக்குமுறைகள் எப்படியெல்லாம் முன்பு இருந்திருக்கிறது என்பதை காட்சிப்படுத்தியிருக்கிறேன். ஒரு ஆறு, அது கண்மாய், தாங்கல், ஊருணி, ஏந்தல், கரணை, ஏரி, குளம் என்று பல்வேறு வடிவங்களாக அன்றைய சூழலில் இருந்திருக்கிறது. அன்றைய சூழலில் நீர் தேக்கி வைக்கக்கூடிய, நீராற்றலை வளர்த்துக் கொள்ளக்கூடிய அந்த மரபில் இப்படியான ஒரு நிலைப்பாடுகள் எல்லாம் நீருக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் படைத்ததாக இருந்திருக்கிறது. இது ஒரு அழகான ஒரு அடுக்குமுறையாக இருந்தாலும், பழந்தமிழர் வாழ்வியலில் மேன்மை சிந்தனைகள் எப்படி நிகழ்ந்திருக்கிறது என்று நம்ம பார்த்தோம்னா, இப்படியான ஒரு தாக்கமும் நீரை சேகரித்து வைக்கிற முறைகள் இருந்திருக்கு. மரத்தை நாம் அதிகமாக வளர்க்கின்ற போது, மரத்தை நாம் அதிகமாக நிலத்தில் ஊன்றுகின்ற போது, நிலத்தடி நீர்களை சேகரித்து வைக்கக்கூடிய ஆற்றல் உருவாகும். அப்பொழுது அந்த நிலத்தடி நீர்கள் ஏராளமாக அந்த மர சக்திகள் இழுத்து வச்சிருக்கோம், அதன் மூலமாக நமக்கு கிடைக்கப்பெறும் என்பதனால மரங்களை வளர்க்க வேண்டும். நம்ம எல்லாம் ஒரு விழிப்புணர்வு அடைய வேண்டும். இப்பெல்லாம் கிடையாது, மரமும் இல்லை. மரம் இல்லைங்கிறதுனால தான் எப்பத்தாலும் ஒரு கட்டிடமாக மாறிவிட்டது. அதனாலதான் நமக்கு நீர் வரத்தும் குறைந்து விட்டது. அதனால இந்த மாதிரி அமைப்புகளில் நம்ம நீரை சேகரிக்கிறோம். மழை நீர் சேகரிப்பு தொட்டி என்று கட்டி அது சரியாக அதை பயன்படுத்துறதும் கிடையாது. இப்படியான ஒரு மாற்றத்தை நிகழ்த்தியிருக்கிறோம். இப்படி நீரை பாதுகாத்தாலும் கூட அடுத்தது கலைகளின் மேலாண்மை என்று சொல்லுவோம். பழந்தமிழர்களின் கலை வழிகள் கலைகளின் மேம்பாட்டில் அதிகம் கவனம் செலுத்தியிருக்கின்றனர். பண்டைய காலத்தில் வாழ்ந்த மக்களுக்கு கலைத்தன்மை மீது ஒரு பெரிய ஒரு ஆற்றல் படைத்த ஒரு ஈர்ப்பு இருந்திருக்கு. எல்லாருமே இயல்பாகவே தன்னோட உடலின் மூலமாக, ஒரு அசைவின் மூலமாக அந்த கலையை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். மக்கள் வாழ்வியல் அப்படிதான். ஏனென்றால் அவர்கள் எந்த விதமான கஷ்டமும் வறுமையும் கவலையும் இருந்தாலும் கூட கலையின் மூலமாக மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு ஆற்றல் படைத்ததாக இருந்திருக்கிறார்கள். அந்த அளவில் சமூகத்தின் அழகிய பார்வையாக அந்த கலை திகழ்ந்திருக்கிறது. ஒரு சமூகத்துக்கான ஒரு அடையாளமாக, சமூகத்தில் தலை சிறந்த ஒரு கலையாக பழந்தமிழர்கள் வாழ்வியலில் இருந்திருக்கிறது என்பதை பதிவு செய்திருக்கிறது.
பழந்தமிழர்களின் நாட்டுக்கலைகள் என்று பார்த்தா குறிப்பாக காதல், பண்பாடு, வாழ்க்கை திரும்புதல் போன்ற செயல்பாடுகளில் நடந்திருக்கிறது. காதல் என்பது ஒரு அன்பை செலுத்தக்கூடிய ஆற்றல். அன்பு என்பது ஏதோ ஒரு பொருள் இன்னொரு பொருளின் மீதுமாக ஈர்க்கப்படுகிற ஈர்ப்பு. நம்ம அப்படிதான் புரிஞ்சுக்கணும். நம்ம இப்பொழுது பார்க்கிற பார்வை என்பது வேறு, அதை உள்வாங்குகிற கருத்து என்பது வேறு. அது நமக்கு முக்கியம் இல்லை. அந்த இடத்தில் காதல் பாடல் எப்படி இருக்கிறது என்றால், இயற்கையை அவன் அதிகமாக நேசித்திருக்கிறான், இயற்கையை விரும்பியிருக்கிறான், இயற்கையில் இருக்கிற அந்த இடங்களை, பறவைகள், விலங்குகள் என்று சொல்லப்படுகிற எல்லாத்தையும் அதிகமாக நேசித்தோடு அதோடு அழகாக வாழ்கிற வாழ்க்கை முறையாக வாழ்ந்திருக்கிறார். அப்படி இயல்பாக நடந்த அந்த கட்டமைப்பு முறைகளை அவன் பாடலின் மூலமாக விளக்கியிருக்கிற தன்மை என்பது மிக முக்கியமானதாக இருக்கிறது, மிக ஆற்றல் படைத்த ஒரு நிலையாக இருக்கிறது. அப்படி ஒரு நாட்டியம் என்பது, ஒரு நாட்டிய தன்மை என்பது இப்படியெல்லாம் உருவாக்கப்படுகிற ஒரு சிந்தனை ஆற்றலில் இருப்பதை நம்ம பார்க்க முடியும். இதை காட்சியில் பார்த்தா தெரிஞ்சு எப்படி அவற்ற கலைகள்லாம் இந்த பழந்தமிழர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். ஃபர்ஸ்ட் இந்த பரதநாட்டியம்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும். இந்த போன்ற கலைகள் இருந்திருக்கிறது, கட்டிடக்கலை இருந்திருக்கிறது. ஒரு மாடை தன்னுடைய வீரத்தின் அடிப்படையில் நடக்கக்கூடிய பழந்தமிழர் முக்கியமானது. இந்த ஆற்றல் அதை அவன் செய்திருக்கிறான். தலையில் வைத்துக் கொண்டு கரகமாடி இருக்கிறான். கரகத்தின் மூலமாக ஒரு சமூகத்தின் அடையாளத்தை வெளிப்படுத்தியிருக்கிறான், ஒரு மக்களின் வாழ்வியலை வெளிப்படுத்தியிருக்கிறார், வாழ்வியல் சிந்தனையை மேலோக்கி மேன்மேலை செய்திருக்கிறார். இப்படி தன்னுடைய கலைகள் மூலமாக ஏராளமான கலைகள் இருப்பதை பார்க்கலாம். தற்சமயம் வரைக்குமே அதை பார்க்க போட்டிருக்கிறார். இந்த கலைகள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கோயிலில் போகும்போது நம்ம காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிற அந்த கலை ஓவியங்கள்லாம் வேற மாதிரியே இருக்கு. இப்பவும் நீங்க சித்திரவாசல் ஓவியங்களை போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இயற்கையின் மூலமாக தீட்டப்பட்ட அந்த ஓவியங்கள் இன்றும் அழியாமல் இருந்து கொண்டிருக்கிறது. அப்ப எந்த அளவிற்கு ஒரு இயற்கை மேன்மையை அடைந்திருக்கிறது என்பதெல்லாம் பழந்தமிழர் வாழ்வியலில் மிகப்பெரிய ஒரு கலை மேலாண்மை தன்மையும் கலை ஆற்றல் தன்மையும் இருந்திருப்பதை அறிய முடிகிறது. பழந்தமிழர் வாழ்வியலில் ஆட்சித்திறன் எப்படி இருந்திருக்கிறது, ஆட்சித்திறன் எப்படியான மாற்றம் இருந்திருக்கு. காட்சி பார்த்தீங்கன்னா தெரியும், சரிங்களா? காட்சியை பார்த்தோம்னா தெரியும். அப்போ இந்த போன்ற ஆட்சி முறைகளும் இருந்திருக்கிறது. இந்த ஒரு கலைகள்ல பார்த்தீங்கன்னா இந்த கலை தன்மையில எப்படி அவன் காட்சிப்படுத்தி இருக்கிறான் பாருங்க. நான் சொன்னது அழகா காட்சிப்படுத்தப்பட்ட அந்த ஓவியங்கள், அதாவது சிற்பங்கள்ல தெரியும் அந்த வாழ்வியல் முறைகள் இருக்கும். இப்படியான முறைகள் மாற்றிப்பதை பார்க்க முடியுது. அந்த தற்கால தமிழ் ஒரு சிந்தனையோடு பார்க்கும்போது தமிழரின் மேலாண்மை சிந்தனை ஒரு சமூக கட்டமைப்போடு விளங்கக்கூடிய இலக்கியத்தின் பால் ஆற்றல்படுத்த ஒரு நிலைப்பாடோடு இருப்பதை இந்த தமிழரின் வேளாண்மை சிந்தனை என்கிற நூலின் வழியாக நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. எல்லா மக்களுக்கும் எல்லாருக்கும் சமமானதுதான் மேலாண்மை சிந்தனை. இது இலக்கியத்தின் வழியாக, இலக்கியத்தின் ஊடாக எப்படி கிடைத்திருக்கிறது என்பதை நாம் சுருக்கமாக இந்த காட்சியில் பார்த்திருக்கிறோம். இதை நீங்கள் உள்வாங்க வேண்டும். அனைவருக்கும் நன்றி.